இல்லை தாமதா, நான் போய் பிடிச்சி வைக்கிறேன். சின்ன குடம் வேணாம், நான் அப்படியே தூக்கிட்டு வந்துடுறேன். பெரிய குடத்தை நீ வந்து தூக்கிட்டு வந்துடுறியா? ஆ சரித்த, போங்க. ஏன் ஆஞ்சலா, இது மாதிரி 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டது கூட நம்ம இல்லை இல்லை. எனக்கு சோத்து போடு, எனக்கு சோத்து போடு. அதை வை, இதை வை, தண்ணி எடுத்துருவா, உப்பு எடுத்துருவா, குழம்பு எடுத்துருவான்னு உன்னை பாடா படுத்துவேன் இல்லை. அதெல்லாம் இப்போல்லாம் நினச்சாவே ச்சே, இவ்வளோ ஒரு மிருக மனுஷனாக இருந்திருக்கோமோ அப்படின்னு ரொம்ப எனக்கு உள் மனசு குத்துது. யாரை பார்த்தாலும் ச்சே, அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, நம்ம அஞ்சலியை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டோமே, ஏன் இப்படி பண்ணோம், எதுக்கு இப்படி பண்ணோம், ச்சே, நல்ல மனுஷனாக இருந்திருக்க கூடாதா, வாழ்க்கையை ரொம்ப கெடுத்துட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுறேன் அஞ்சலா. இப்போ வரைக்குமே ஏன் இப்படி நான் நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல. சரி போ. அதுக்கு எல்லாத்துக்குமே ஆனால் உன்கிட்ட நான் எப்படி மன்னிப்பு கேட்பேன்னு தெரியல. வேற வழியும் இல்லை, மன்னிப்பு கேட்டு தானே ஆகணும். ஆனால் எப்படி மன்னிப்பு கேட்டாலும் அது தீரவே தீராது அஞ்சலை. நான் உன்னை படுத்தின பாடு அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் என்னை நீ மன்னிச்சிரு. இனிமே அந்த மாதிரி உன் புருஷன் நான் நடந்துக்க மாட்டேன் அஞ்சலை, சரியா? என்னங்க நீங்கள் இவ்வளோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிய? அட போங்க. நான் என்ன நினச்சேன் இப்போ? ஆனால் ஒன்றுங்க, இப்போ மாறுவீங்க, அப்புறம் மாறுவீங்க, மாறிடுவீங்கன்னு ரொம்ப நினச்சேங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் மாறுவீங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. இல்லை, நான் எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் அதுக்கு ஈடே ஆகாது அஞ்சலை, எனக்கு அது தெரியும். இனிமே உன்னை பாரு, அதுக்கு ஈடு பண்ணுறதுக்கு உன்னை நான் எப்படியெல்லாம் வச்சிருக்கணும் அதில் இருக்குது, சரியா? உன்னை எந்த இதுலலாம் கஷ்டப்படுத்துறனோ, உன்னை எந்த வகையில் நான் ரொம்ப துன்பப்படுத்தினோ எல்லாத்துக்கும் சேர்த்து உன்னை நான் நல்லா வச்சுக்க போகிறேன் இனிமே. ஆனால் ஒன்றுங்க, ஆனால் இப்போ திருந்த மாட்டீங்க, நான் திருந்துவீங்கன்னு கண்டிப்பாக நினைக்கல. ஆனால் ஒரு நாள் திருந்துவீங்க, அதுவும் நமக்கு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அதோட அருமை புரியும் அப்படின்னாங்க நான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரமா திருந்துவீங்கன்னு நிஜமாக நான் நினைக்கல. அந்த கடவுளுக்கு கோடான கோடி நன்றிங்க. நான் எப்படி சொல்லுவேன்னு தெரில. ஏங்க, சொல்லு அஞ்சலா. நான் வேண்டாத தெய்வமே இல்லை தெரியுமா? டெய்லி நைட்டு தூங்கும்போது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். நான் அழாமல் தூங்கின நாளே கிடையாதுங்க. என்றைக்குமே அழுதுகிட்டே தான் தூங்குவேனே தவிர அழாமல் ஒரு நாள் கூட நான் தூங்கினதில்லை தெரியுமா? அதெல்லாம் நினச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமாக தூங்க போகிறேங்க. இதை பற்றி நினைக்காத நீ, பேசாம இரு. நீயும் போய் தட்டு எடுத்துட்டு வா, சாப்பிடுவோம் 2 பேரும் சேர்ந்து. நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டதே இல்லைல்ல. இருக்கட்டுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்ன அஞ்சலா, நீ நானும் பிரித்து பார்க்குற வேலையே நீ இருக்கக்கூடாது. ஆம்பளை பொம்பளைன்னு பிரித்து பார்க்குற வேலையே இருக்கக்கூடாது. உனக்கும் மனசு இருக்குது, எனக்கும் மனசு இருக்குது. உனக்கும் கவலை வரும், எனக்கும் கவலை வரும். உனக்கும் ரத்தம் தான் சிகப்பு, எனக்கும் ரத்தம் தான் சிவப்பு. அதனால நீ யாரோ நான் யாரோ இப்படிலாம் இருக்கவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம், சரியா? இருக்கட்டுங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு உப்பு புளியெல்லாம் எப்படி இருக்குது, குழம்பு நல்லா வச்சுருக்கேனா, வறுவல் நல்லா வச்சுருக்கேனா எனக்கு பார்த்து சொல்லுங்கள் முதல்ல. இங்கே பாரு, நீ தானே மீன் எடுத்துருவாங்க, கறி எடுத்துருவாங்க ஆசைப்படுற பட்ட. இப்போ எனக்கு போட்டு வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்க. என்ன அஞ்சலை இது? நான் சாப்பிடுவேன், நீ வேடிக்கை பார்த்துட்டு இருப்பியா? சரி அதை விடு, வா நான் உனக்கு ஊட்டி விட்றேன், நீ வாங்கிக்க. ஐயா, வேண்டாங்க. என்ன வேண்டாங்க? என்ன வேண்டாங்கன்னு கேட்டேன். இல்லைங்க, எனக்கு வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க. அஞ்சலை, கடுப்பாயிரும் பார்த்துக்க. வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எதுக்கு இப்போ வேணான்ட்டு இருக்கா? சாப்பிட்றியா என்ன? இந்தா. சரி, இப்போ எனக்கு நீங்கள் ஊட்டி விடணும், அவ்வளோதானே? ஆத்தி. ஏ, அந்த அண்ணி வந்திருக்காக. அக்கா, என்னக்கா? என்னடி உன் புருஷன் நீயும் சாப்பிட்றப்பெல்லாம் உங்கள் வீட்டில் சண்டை வரும், இன்னைக்கு என்னடான்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கிய? ஆச்சரியமா இருக்கு. ஏக்கா, அன்னைக்கு சண்டை நடந்துச்சு பத்தியலா, அன்னையிலேருந்து இவர் திருந்திட்டாருக்கா. இனி இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாருக்கா. அதான் நல்லவராயிட்டாருக்கா. அட, இங்கே வர்றா, நெசமாவா சொல்ற? ஆமா அண்ணி, உங்களை ஏதாவது பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. அட பரவாயில்லப்பா, மீன் குழம்பு வாசம்லாம் வருது. ஆமாக்கா, மீன் குழம்புலாம் சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தார். வாங்கக்கா, சேர்ந்து சாப்பிடுவோம். இல்லைம்மா பரவாயில்ல, நீங்கள் சந்தோஷமா இருந்தாவே எனக்கு அது போதும். எனக்கு கொஞ்சோண்டு வெந்தயம் மட்டும் கொடுவே. புளிக்குழம்பு வைக்கலான்ட்டு காயெல்லாம் நறுக்கிட்டு பார்த்தா வெந்தயம் இல்லை. சரின்னு ஒடியாந்தேன் ஒரே ஓட்டமாக. அடுப்பில் சட்டியை வச்சுட்டு இறக்கி வச்சிருப்பாவ. நீ கொஞ்சோண்டு கொடுமா, நான் கொண்டே போட்டு குழம்பு வைக்கணும். ஏக்கா, நான் மீன் குழம்பு தரக்கா, கொண்டுட்டு போங்கக்கா. எதுக்குக்கா குழம்பு வச்சிட்ருக்கியா? அட, இங்கே வர்றா,
நீ மீன் குழம்பு எம்புட்டு வச்சிருக்க போற அதில் எனக்கு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுவும் மீன் குழம்பு சாப்பிட்டு எம்புட்டு நாளாச்சு நீனு 4 நாளைக்கு வச்சுக்கிட்டு சாப்பிடுங்கம்மா. எனக்கு வேண்டாம். அதெல்லாம் நாங்கள் அடிக்கடி மீன் கறி எடுப்போம் தான். எனக்கு நீ கொஞ்சோண்டு வெந்தயம் மட்டும் கொடுத்தா நான் போய் குழம்பு வைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவும் இதே போல இருங்க, சரியா? எப்பவும் விட்டு கொடுக்கக்கூடாது யாரும் ஒவ்வொரு ஆளை. கண்டிப்பாக இல்லைக்கா, நாங்கள் எப்பவும் இது போல தான் இருப்போம். அனி, நீங்கள் வேணா பாருங்க, இனிமே நான் எப்படி இருக்கேன், எப்படி மாறிட்டேன் எல்லாம் பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அண்ணி. அன்னைக்கு நடந்த சண்டையிலேருந்து தான் நான் உண்மையாக சொல்ல போனால் அதை யோசிச்சு யோசிச்சு மாறினதுக்கு காரணமே. இல்லைன்னா கூட நான் மாறியிருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு நடந்த சண்டை ஒரு காரணத்தினால தான் நான் இந்த அளவுக்கு மாறினதே அண்ணி. ஏதோ கடவுள் தான் என்னை மாற்றி வச்சாரு என்னமோ. ஆனால் அது எனக்கு தெரியல அண்ணி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி ஒழுங்கா இருப்பேன். நீங்க வேணா பாருங்க, பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க அண்ணி. சரி, நீங்கள் 2 பேரும் எப்படியாவது சந்தோஷமா இருந்தால் சரிதான். ஏங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் போயிட்டு அக்காவுக்கு வெந்தயம் எடுத்து கொடுத்துட்டு. சரி போ. சே, நம்மளை பார்த்து நம்ம இவ்வளோ நல்லா இருக்கோன்னு அடுத்தவங்கெல்லாம் சந்தோஷப்படுறாங்களே, அப்போ எவ்வளோ இது பாரேன், அடுத்தவங்களுக்கும் கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கோமோ. அக்கா, ஏ பிரியா, என்னடி சொல்லவே இல்லை வாரேன்னு? சும்மா அங்கனே இருந்தேன், என்னமோ போல இருந்துச்சுக்கா. பிள்ளை அவங்கம்மா வேற வந்துச்சா, சரிதாக்கா அப்படியே வந்தேன். உன்னை பார்த்து பேசிகிட்டு இருந்துட்டு பாப்பாவை தூக்கி கொஞ்சிட்டு இருந்துட்டு போகலாம் அப்படின்னு. ஆமாம். சரி, உன் புருஷன் ஃபோன் பண்ணவே இல்லையா? சொல்லுடி, உன் புருஷன் ஃபோனே அடிக்கலையா? இல்லைக்கா, ஒரு ஃபோன் கூட பண்ணலை. என் புருஷன் கூட என்கிட்ட பேச வேணாக்கா. என் மவள்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுக்கலாம்ல. பாப்பா குரலை கேட்கணும்னு ஆசையாக இருக்குக்கா. என் பிள்ளை என்னை விட்டுட்டு இருக்கவே இருக்காது. ஆனால் எப்படி இவங்க வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியலக்கா. ஆனால் எதையாவது முட்டாய் காடு எதையாவது வாங்கி கொடுத்து தீனியெல்லாம் வாங்கி கொடுத்து தான் பிள்ளை எப்படி வச்சுருப்பாவன்னு நினைக்கிறேன். பாவம்க்கா, அந்த பிள்ளை என்னை விட்டுட்டு ஒரு நாள் இருக்கவே செய்யாது. எப்படி தான் என்ன பண்ணுறாவன்னு தெரியலக்கா. அட கடவுளே, நீயும் அந்த பிள்ளையை விட்டுட்டு இருக்க மாட்டா, அந்த பிள்ளையும் உன்னை விட்டுட்டு இருக்காது. இப்படி எத்தனை நாளாக எப்படி வச்சிருக்காவே, எப்படி இருக்குது? முதல்ல அழுகாமலாம் இருக்காதுடி, கண்டிப்பா அழுதுகிட்டு தான் இருக்கும். என்னங்க? என்ன காத்து இந்த பக்கம் வீசுது? அவ இருக்க நிலைமையில அவளை பார்த்து இப்படியா கேப்பியா? பேசாம போயிருங்க சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன சொன்னேன்னு நீ கோவப்படுற? நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்னு கோவப்படுற? பிரியா, நீ போ, பாப்பா உள்ள படுத்திருக்கா, தூக்கிட்டு வா. எழுந்திருக்கிற நேரம் தான், எழுப்பி தூக்கிட்டு வரியா? ம், சரிக்கா. பாப்பா போய் தூக்கவா? இப்ப எந்திரிக்கிற நேரம் தான், நீ போய் தூக்கிட்டு வா. ஓவரா பேசாத, சரியா? ஆ, என்ன உன் தங்கச்சி ரொம்ப நல்லவளோ? நல்லவ மாதிரி பேசுற. இன்னும் நல்லவளா இருந்தா உங்களெல்லாம் கையில பிடிக்காது முடியாதுடி என் அம்மா. அவள் ஆனவளோ ஆகாதவளோ அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் போயிட்டு போகுது. எங்கிட்டோ இப்போ அவள் மனசார திருந்தி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அதுவும் என்னைக்கு வந்தானே பிள்ளைய நல்லா இருக்கான்னு கூட கேட்க மாட்டா. அங்கே நின்னாலும் பிள்ளையை தூக்க கூட மாட்டா. இன்றைக்கி என்னமோ பிள்ளையை தூக்கி கொஞ்சம் நினப்பு வந்துச்சான், அதனால் வந்திருக்கேன்னு சொல்கிறா. அவளை என்னங்க அடித்தாங்க துரத்த முடியும்? உங்கள் பேச்சு நீங்களும் பாவமாக இருக்கு. அவர் நிலமையை பார்த்தாவே கொஞ்சம் கூட மனசே இறங்காது அவங்களுக்கெல்லாம். இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுறிய? அவளே அழுதுகிட்டு இருந்தா அவள் என் மனசில் என்ன இருக்கு? கவலை இருக்குது. இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுனா இன்னும் கூட மட்டும் தானே கவலை இருக்கு. என்னடா மாமா அப்படி பேசுகிறாருன்னு. இப்படியெல்லாம் அடுத்தவளை கஷ்டப்படுத்தாதே, சரியா? சரி போங்க முதல்ல. ஏ அம்மா, உனக்கு ஒரு வாய் தாண்டி அமுதா. கேரு, உன் தங்கச்சி பண்ண வேலை அப்படி. ஆட்டம் இன்னும் ஆட்டம், காது குத்து ஒன்றை வச்சுக்கிட்டு கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமாக ஆடிச்சு உன் தங்கச்சி. அதான் வட்டி முதல்ல புருஷன் வச்சு செஞ்சிட்டேன். எம்மா, ஒரு அண்ணே வீடுன்னு மதிக்கலை, ஒரு அக்கான்னு மதிக்கலை. கொண்டு வந்த சீரை தூக்கி போடுங்கங்குது. இதெல்லாம் என்ன நகைங்குது. தாய் மாமா மடியில் உட்கார வச்சு காது குத்த மாட்டேன்னு வேற ஒரு பிடிவாதம். எந்த ஊரில் எந்த நாட்டிலேயாவது இதெல்லாம் நடக்குமா? ஆனால் உங்கள் வீட்டில் உன் தங்கச்சி வீட்டில் நடந்துச்சுதே. அதுக்கெல்லாம் சேர்த்து தான் கடவுள் இப்போ ஆப்பு வச்சு பிள்ளையும் தாயும் கூட பிரித்து வச்சுட்டார் போல. என்னத்த சொல்கிறது? இருந்தாலும் ஆடலாம், ஓவராக ஆடக்கூடாது, தலைக்கு மேலே ஆடக்கூடாது. நம்ம தான் கெத்து, நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது, நம்மள்கிட்ட தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஓவராக ஆடக்கூடாது, சரியா? ஒரு அளவு தான் ஆடணும். இதெல்லாம் பார்த்து உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லி வை. இதுக்கு மேலேயாவது திருந்தி வாழ சொல்லு. எனக்கு அப்படியே உன் தங்கச்சியை பார்த்தாலே பேசணும்னே தோணலை. அது போட்ட ஆட்டும் போது பேசின பேச்சு ஒரு வாய்
சாப்பிடுங்கன்னு ஒரு வார்த்தை வாயில் வரணுமே. எல்லாம் வாராங்களே, வந்த கையோடு இப்படி போறாங்களே. அதுக்கு முக்கியம் சீரு, நகை நட்டு, பணம் காசு, இதுதான். அது சாப்பிடுங்கன்னு ஒரு உரமுறையை சொல்லணுமே. ஒரு வார்த்தை வயிறறிஞ்சு போய் அன்னைக்கெல்லாம் நான் வந்தேன் தெரியுமா. இங்கே இருங்க, அவள் காதில் இதில் விழுந்துற போதுங்க. ஏங்க அப்படி பேசுறீங்க? பாவம் இல்லையா அவ? எனக்கு தோணுனதை நான் சொன்னேன். பாவமோ பாவம் இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. பேசாம இரு. வந்துட்ட பெருசா பேசுறதுக்கு. நீ வேணா உன் தங்கச்சி பண்ணதெல்லாம் மறக்கலாம். நான்லாம் அவ்வளோ சீக்கிரமா மறக்கணும்னு அவசியமே கிடையாது. சரியா? எனக்கு என்ன அவ்வளோ ஒரு வெறி. போ. இருங்க, சாப்பிட்டுட்டு போவியே. வேணாம், எனக்கு சோறு வேணாம், ஒன்றும் வேணாம். ஓ மூஞ்சியெல்லாம் பார்த்துட்டு சோறு தின்னாலும் விளங்கி. நான் போகிறேன். நான் போய் கடைகண்ணியில் சாப்பிட்டுக்கிறேன். நீங்களே தின்னுங்க. சோறு சாப்பிடுங்கன்னா ரொம்ப தான் பேசிட்டு போறிய. போங்க. வரேனே, நான் ஒன்றும் இங்கே இல்லை. சி. வந்தவளை வான்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு வாயில் வருதா பாரு. என்னென்ன பேசுறாரு. பழசெல்லாம் அப்படிதான் தூண்டி தூண்டி பேசிக்கிட்டு இருப்பிய. அக்கா சரி, நான் போயிட்டு வரேன். பாப்பா பத்திரம். அதெல்லாம் எங்களுக்கு பார்த்துக்க தெரியும். போங்க. சோறு ஆக்கின சோறில் யார் திங்கிறதான்? அதான் விருந்தாடி வந்திருக்கே. போடு தின்னுட்டு போட்டோம். வாயை முடுங்க. உங்கள் பேச்சே சரியில்லை. ஒரு மாதிரி தான் பேசுறீங்க. அடி போடி. பெருசா பேச வந்துட்டான். இவக பேசுறது மட்டும் சரியா இருக்கு, நாங்க பேசுறது சரியில்லையாம். நான் கிளம்புறேன். இங்கே இதுக்கு மேலே நின்றுக்கிட்டு இருந்தேன்னா நமக்கு ப்ரெஷர் பிபிலாம் டர்ன்னு ஏறிடும். தேவையா? போவாம் அப்படி. சி, இப்படி பேசுவான்னு நினச்சி கூட பார்க்கல. ஏம்மா பிரியா, ஏண்டி நீ அழுதுகிட்டு இருக்க? இல்லக்கா, சும்மாதான். பாப்பா முழிச்சிட்டு தான் இருந்தா, தூக்கிட்டு வந்துட்டேன்க்கா. சரி, நீ எதுக்கு அழுகிற? சும்மானு இருக்க மாட்டியா? ஆ, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க தேவையில்லாம?